டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் விஜய் அவர்கள் டெல்லி பயணத்துக்கு போனார். இந்த போகிற டைமில் மோடியை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். ஆனால் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் ரிட்டர்ன் வந்துட்டார். அப்போ எல்லாரும் என்ன பேசப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அமித்ஷாவும் சந்திக்கலை. ஸோ பல விஷயங்கள் இங்கே பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அதனால தான் இவர் என்ன பண்ணார், காங்கிரஸ் தலைவர்களை போய் சந்திக்கலை அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கர்நாடகா முதலமைச்சர்கள் மாறுறாங்க, அந்த விவகாரம் இருந்தது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அந்த விவகாரம் இருந்தது, இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணதுனால அவருக்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. டெல்லி காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் சேர்ந்து தான் ராகுலை விஜய் சந்திக்க விடலை அப்படின்ற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. ஏன் எதுக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே ஆட்சி மாற்றம் வந்ததுல திமுக தோத்து இங்கே ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே 108 இடங்களை பெற்ற விஜய் அவர்கள் திமுக கூட்டணி உதவியோடு என்ன பண்ணியிருக்கிறாரு, கூட்டணி வச்சிருக்காரு. குறிப்பாக ஃபஸ்ட்டு திமுக கூட்டணியிலேருந்து விலகி போனது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகள் விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளெல்லாம் திமுக தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே போய் என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க ஒப்புதலோட. ஆனால் காங்கிரஸ் அப்படி பண்ணலை. ஒட்டும் வேணாம் உரம் வேணாம், அவ்வளோதான், ஆளை விடுடா சாமி அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போய் என்ன பண்ணாங்க, அங்கே கூட்டணி வச்சது இல்லாமல் கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவங்க என்ன பண்ணாங்க, முறையிட்டாங்க. ஸோ இதனால இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் நிர்பந்தங்கள் கொடுத்த காரணத்துக்காக ராகுல் காந்தியும் இதுக்கு ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்த கூட்டணி சேர்ந்தாங்கல்ல, தாவேகா கூட காங்கிரஸ் இருந்ததுல, இதை பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் ரசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் ராகுல் காந்தி கிட்ட சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் எகிரி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு, வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நீங்க இப்போ தாவேக்கா கூட கூட்டணி வச்சதுனால சந்தர்ப்பவாத அரசியல் என்ன பண்ணியிருக்கீங்க, முன்னெடுத்திருக்கீங்க. இது காங்கிரஸுக்கு எந்த மாதிரி ஒரு பின்விளைவுகள் ஏற்படுத்தும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக கூட்டணியில் நம்ம என்ன பண்ணுறோம், பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியிலிருந்து எப்படி ஒரே செகண்டில் உங்களால் வெளியே வர முடியுது? மாநில நிர்வாகிகள் நிர்பந்தித்த காரணத்தினால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க. இது எவ்வளோ பெரிய விளைவுகள் காங்கிரஸுக்கு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி கிட்ட கோவப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோனியா காந்தி அவர்களும் இதை உண்மை, பிரியங்கா காந்தி சொல்றது உண்மை அப்படின்னு சோனியா காந்தியும் கண்டித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் மேல நண்பகத்தன்மை என்ன பண்ணும், கம்மியாகும், குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வட மாநிலங்களிலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரஸ் எங்கெல்லாம் வலிமையா இருக்குதோ அந்த இடத்துல இங்க நண்பகத்தன்மை என்ன பண்ணும், குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வட மாவட்டங்களிலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவில் சரி, பல மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் விட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சந்தர்ப்பவாத அரசியல் தான். அவங்க மேல நம்பிக்கை இல்லை, எப்படி வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் காங்கிரஸ் மேல இருக்கிறதுனால தான் நிறைய மாநிலங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் பல இடங்கள்ல தோல்வி விட்டுறது, கூட்டணிகளை முறிச்சாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பாண்டிங் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்க காஷ்மீர் முதற்கொண்டு கன்னியாகுமரி இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களையும் எடுத்துட்டாலும் காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்குள்ள நிலையா நீடிச்சிருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் திமுக கூட 20 வருடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டணியில நீடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 10 ஆண்டு ஆட்சி செஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பாஜக 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த தேர்தல் வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் காங்கிரஸ் ஒரு குறுகிய ஒரு காலகட்டத்தில் இப்படி உடைச்சி சதறிச்சு அப்படின்ற ஒரு கோபமும் வலியும் பிரியங்கா காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இருந்ததுனால தான் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு விஜயை சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே 2 பேரும் முன் வச்சதுனால தான் இந்த சந்திப்பு ரத்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வட்டாரங்கள் சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்படலை. 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸில் இவங்க 2 கட்சிக்கும் கூப்பிடல, தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக நீடிக்குது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தாவேக்கா கலந்து கொள்ளாது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது திரும்பவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் விஜய் மேலே
ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா அவரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாஜகவை எதிர்க்கிறாரு, எந்த அளவுக்கு பாஜகவின் கொள்கையில எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. திமுக மாதிரி தொகுதி மறுவரை பாஜக செயல்படுற திட்டங்கள் எல்லாத்துக்குமே ஓங்கி குரல் கொடுத்திருக்கிறாங்களா தாவேகா? கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. ஆனா கொள்கை எதிரி இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. மு.க. ஸ்டாலின் மேல ஒரு பவர்ஃபுல் லீடரும் திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான கட்சியும் இல்ல தாவேகா அப்படின்றத அவங்க உரக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதே இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கிற விதமா திமுக இருக்குது. அந்த கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்கிறாரு அப்படின்றதையும் அவங்க உறுதிபட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராகுல் காந்திக்கு தெரியல, ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க தங்கச்சி தெரிஞ்சிருக்கு திமுக யாரு, மு.க. ஸ்டாலின் யாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுல இருந்தா இதை நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஜூன் 11 விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, 2வது முறையா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு டெல்லிக்கு போறாரு. அங்க திரும்பவும் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த தகவல்லாம் வருதுல, சோனியா காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி கோவப்பட்டதுனால தான் இந்த ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்கல அப்படின்னும் போது நமக்கு ஒரு விஷயம் தோணுது. கேரள மாநிலத்தில் சதீசன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் போது இவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்தது. அது ஏன் எதுக்கு அப்படின்றது இப்போ நம்மளால யோசிக்க முடியுது. இதனால கூட கலந்துக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் விஜயனுடைய அரசியல் நகர்வையும் விஜய் எடுத்திருக்கிற அரசியல் கொள்கையும் பிரியங்கா காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பெருசா எடுபடலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்க. தாவேகாவுக்கு காங்கிரஸ் போய் சேர்ந்துருது ஒரு தவறான முடிவு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. நிர்வாகிகள் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமா ராகுல் காந்தி அவசரப்பட்டுட்டார். ஏன்னா அந்த நிகழ்ச்சியிலேயே ராகுல் காந்தி எந்த அளவுக்கு இருந்தாரு, அன்கம்ஃபர்டபுளா இருந்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எப்படி இருந்தாலும் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு இவங்களால தான் தடப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்ன, விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி ஜூன் 11 திரும்பவும் டெல்லிக்கு போகும்போது இந்த நிகழ்வு நடக்குதா நடக்கலையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.